வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல அவதாரோட மொத 2 பாகங்களோட விளக்கத்தை போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் கதை புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துருங்க. இந்த படத்தோட கதையை சுருக்கமா சொல்லணும்னா, இது வரைக்கும் நாவி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க யாரும் துரோகம் பண்ணதில்லை. ஆனா இதுல உண்மையான துரோகிகளை பார்க்க போறீங்க. அவங்க யாரு, என்ன பண்ண போறாங்க, ஜேக் அதை எப்படி சமாளிக்க போறாருன்ற கலவரமான கதையை தெரியான சிஜி காட்சிகளோட வெளிவந்திருக்க அவதார் 3ஆம் பாகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் நெட்டேயமும் லோவாக்கும் சந்தோஷமா இக்ரான்ல ஏறிக்கிட்டு ஹலோலியா மவுண்டன்ஸ்ல ஜாலியா பறந்துகிட்டு இருக்கானுங்க. ஒரு இடத்துல தரையிறங்கினதும் லோவாக்கு கிட்ட நான் எப்படி செத்தேன்னு கேட்கறான் நெட்டேயம். எதிரிகள் உன்னை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு லோவாக்கு வருத்தத்தோட சொல்லும் போது, கவலைப்படாத, நான் என்னைக்கும் இந்த காடுகள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன்னு சொல்றான் நெட்டேயம். அப்போ கடலுக்கடியில இருக்க புனித மரத்துல இருக்க வேர்ல நரம்பு மண்டலத்தை இணைச்ச லோவாக்கு, நான் தான் எங்க அண்ணனை கொன்னுட்டேன், இந்த குற்ற உணர்வு நான் வாழ்ற வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்கும்னு வருத்தப்படுறான். இதை தண்ணியில நீந்திக்கிட்டே பார்த்த ஸ்பைடரு கிரிகிட்ட போய், எனக்கும் உங்களை மாதிரி நரம்பு மண்டலம் முடியல இருந்துச்சுன்னா நானும் நெட்டையமா பார்த்துருப்பேன்னு புலம்புறான். எனக்கு மட்டும் வலிப்பு வராம இருந்துச்சுன்னா நானும் போய் எங்க அண்ணனை பார்த்துருப்பேன்னு புலம்புறா கிரி. இது இப்படி இருக்க நைட்டிரி தினமும் இறந்து போன தன்னோட புள்ளைய நினைச்சு அவனுக்காக பாடின தாலாட்டு பாட்டை திரும்பவும் பாடி மனசை தேத்திக்கிறா. அதை பார்த்து வெறுப்புனால மூட்டப்பட்ட நெருப்புல இருந்து வர சாம்பல் தான் துக்கம்னு எங்க அம்மா இன்னும் புரிஞ்சுக்கலன்னு புலம்புறான் லோவாக்கு. இந்த கடல் அதுல முழுகிறவங்களோட பாவங்களை சுத்தமா கழுவிடுன்றது இந்த தீவுல இருக்கிறவங்களோட நம்பிக்கை. ஆனா எங்க அப்பா அதை பத்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம செதஞ்சு போன போர்க்கப்பல்ல இருந்து ஆயுதங்களை எடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து நானும் தேடிக்கிட்டு இருக்கும்போது எங்க அம்மாவோட உடஞ்சி போன வில்லு கிடைச்சதுன்னு எடுத்துட்டு வரா லோவாக்கு. அதை கவனிச்சு, எதுக்காக தேவையில்லாத பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர, முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பயன்படுற ஆயுதங்களை எடுத்துட்டு வா, எக்காரணத்தை கொண்டும் இந்த வில்ல உங்க அம்மா கிட்ட காட்டுறாதுன்னு சொல்றாரு நைனா. அங்க இருந்து ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றதை பார்த்த தீவோட தலைவரும் தலைவியும், இது நம்மளோட கலாச்சாரத்துக்கு எதிரானது, இரும்பு ஆயுதங்களை தொட்டா தீய எண்ணங்கள் நம்ம மண்டைக்குள்ள ஊடுருவும்னு சொல்றாங்க. இதை பயன்படுத்தி தான் திரும்பி வர போர்க்கப்பல்களை நம்ம தடுக்க முடியும், வெறும் ஈட்டியை வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு ஜேக்கு. உனக்கு சண்டை போடணும்னா டொருக் மாக்டோவை திரும்பி கூட்டிட்டு வா, அதை விட்டுட்டு ஆயுதங்களை நம்பாதன்னு சொல்றாரு தலைவர். நாம ஒரு கொடிய மிருகத்தை கட்டுப்படுத்துறதே இன்னொரு கொடிய மிருகத்தை அழிக்கதான். அதனால பல பேர் ரத்தங்களை சிந்த வேண்டி இருக்கும். எக்காரணத்தை கொண்டு இனிமே நான் அந்த டொருக் மாக்டோ மேல ஏற மாட்டேன்னு சொல்றாரு ஜேக்கு. ஆனா எங்களுக்கு நீ மட்டும்தான் டொருக் மாக்டோன்னு சொல்லிட்டு போறாரு தலைவர். இது இப்படி இருக்க சண்டையில உயிர் பழைச்ச கொலனல் மைல்ஸ் சதஞ்சி போன போர்க்கப்பலுக்கு நடுவுல ஜேக் உடம்பு இருக்கான்னு அல்லக்கைங்களை விட்டு தேடி பாக்குறாரு. இதுல பயகான்ச வேட்டையாடுற கொடூரன் கையை இழந்தாலும் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அங்க என்ன தேடி பார்த்தாலும் ஜேக் உடம்பு கிடைக்கலன்னு தகவல் சொன்னதும், அப்போ நிச்சயமா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், எனக்கு இன்னொரு போர்க்கப்பலை கொடுங்க, அவனை கொன்னு அவன் உடம்ப இங்க எடுத்துட்டு வந்து போடுறேன்னு சொல்றாரு மைல்ஸ். ஏற்கனவே கொடுத்த போர்க்கப்பல் தான் கடலுக்கடியில இருக்கு, இன்னொன்னத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க மேஜர். செத்து போனவனை திரும்பி கொண்டு வர காரணமே அவனை கொல்றதுக்காக தான், அதை செஞ்சு முடிக்காம நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு மைல்ஸ். அந்த பக்கம் லோவாக்கு எடுத்துட்டு வந்த சதஞ்சு போன வில்ல சரி பண்ணி தரேன்னு சொல்றா ரேயா. அதே போல வருத்தத்திலேயே உக்காந்துகிட்டு இருந்த நைட்டிரிக்கு வெடிகுண்டு அம்ப செஞ்சு தராரு ஜேக்கு. எனக்கு எதுவும் வேணாம், எங்க அப்பா கொடுத்த வில்லையும் நான் இழந்துட்டேன், என் புள்ளையையும் நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் இயற்கை தாய் எழுதி வச்ச விதியை தான் நான் நம்ப போறேன்னு சொல்றாங்க நைட்டிரி. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உன்னை பத்திரமா பாத்துக்க நான் இருக்கேன், அதனால எதுக்கும் கவலைப்படாதன்னு கட்டி தழுவுறாரு ஜேக்கு. அடுத்த நாள் காலையில மற்ற பசங்களோட சேர்ந்து பயகான்ஸ் கூட நீந்திக்கிட்டு இருக்காங்க லோவாக்கு கேங்கு. அப்போ நடந்து முடிஞ்ச சண்டையில இருந்து எங்களை காப்பாத்துனதுக்காக நன்றி சொல்றான் லோவாக்கு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது ஸ்பைடரோட மாஸ்க்ல ஆக்சிஜன் கம்மி ஆயிடுது. அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே எல்லாரும் பதட்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் மாஸ்கை தேடிக்கிட்டு இருக்கும்போது நைட்டிரி மட்டும் வெறுப்புலயே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ லோவாக்கு புதுசா ஒரு மாஸ்கை கண்டுபிடிச்சு ஜேக்கு கிட்ட கொடுக்குறான். உடனே அவர் போட்டு விட்டதும் ஸ்பைடரு சகஜ நிலைமைக்கு திரும்புறான். உடனே லோவாக்கு கிரி டுக்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவனை அடிக்குதுங்க. ஜாக்கிரதையா உன்னோட மாஸ்கெல்லாம் நீ பாத்துக்க மாட்டியா, இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது புரியுதான்னு கத்துதுங்க. அதை வெறுப்போடவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நைட்டிரி. அந்த சமயம் மிகப்பெரிய ஜந்துங்களுக்கு மேல இருக்க கப்பல்கள்ல வணிகர்கள் வராங்க. அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க தீவுல இருக்க எல்லாரும் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம்டா கடையை விரிச்சு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்க வணிகர்கிட்ட ஒரு டீலை போட்டு வந்த ஜேக்கு மத்த எல்லாரையும் உட்கார வச்சு, ஸ்பைடர் இதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறது ஆபத்து தான், அதனால அவனை பத்திரமான இடத்துக்கு திருப்பி அனுப்ப போறோம்னு சொல்றாரு ஜேக்கு. இதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம்னு பசங்க 3 பேரும் கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே போல ஸ்பைடரும் ஜேக்கு சொல்றதை ஏத்துக்க முடியாம அழுதுட்டே போறான். அவங்கள சமாதானப்படுத்த வேற வழி இல்லாம நாமளும் ஸ்பைடர் கூடவே போய் அவனை பத்திரமா இறக்கி விட்டு வருவோம்னு சொல்றாரு ஜேக்கு. அதுக்கு நைட்டிரியும் அரமனசோட சம்மதிக்கிறாங்க.
இத பத்தி வணிகர்கிட்ட போய் சொல்லும்போது நீங்க வந்தா எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமேனு மறுக்கிறாரு. ஆனா யார் வந்தாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம்னு துப்பாக்கியை காட்டுறாரு ஜேக்கு. அதனால டீலுக்கு ஒத்துக்கிறாரு வணிகர். அங்கிருந்து மொத்த குடும்பமும் கிளம்பும் போது தீவுல இருக்க எல்லாரும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுலயும் ரேயா லொவாக்கு டாட்டா காட்டுறத கவனிச்சு அவ விரும்புறா போலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க தலைவி. இங்கிருந்து வணிகர்கள் கிளம்புனதும் ஜேக்கு, லொவாக்கு, நெய்டீரி இவங்க 3 பேரும் இக்ரான்ல ஏறி பாதுகாப்புக்காக கப்பலை சுத்தி வராங்க. அப்போ ஸ்பைடரு அங்க இருக்கவங்க கூட சந்தோஷமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்காம நெய்டீரி எப்பவும் போல வருத்தத்திலே இருக்காங்க. லொவாக்கு நெட்டையம் கூடவே இருக்கிறா போல தோணுது. அவன் இரவு ரோந்து பணியை முடிச்சிட்டு வந்ததும் ஜேக்கு கிட்ட, அப்பா எனக்கும் ஒரு துப்பாக்கியை கொடுங்க, நானும் உங்களுக்கு உறுதுணையா நிப்பேன்னு சொல்றான். முதல்ல உன்னை தொடர்பு கொள்ற டிவைஸ் எங்க? அதை கழுத்துல மாட்டாம வந்து துப்பாக்கியை கேட்கிற. நம்ம விதிமுறைகளை முதல்ல சரியா பின்பற்ற கத்துக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு. அதனால லொவாக்கு செம்ம கடுப்பாவறான். இது இப்படி இருக்க ஜேக்கு குடும்பத்தோட வணிகர்கள் கப்பல்ல வர விஷயத்த ஸ்கேனர் சிஸ்டம் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க மைல்ஸ் கேங்கு. அதனால உடனே அவரை பிடிக்க கிளம்புறாங்க. அந்த பக்கம் மலைப்பகுதிக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பைடரோட மாஸ்க்ல இருக்க ஆக்சிஜன் கம்மியாகுது. அதை பொருட்படுத்தாம அந்த பகுதியை சுத்தி பார்த்துக்கிட்டு வரான். எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மர்ம பழங்குடி கும்பல் வந்து வணிகர்களோட கப்பலை தாக்குறாங்க. உடனே நெய்டீரி எல்லாரையும் தாக்குறதுக்கு தயாரா இருக்க சொல்லிட்டு கண்ணில் படுறவங்கள அம்பு விட்டு கொள்றாங்க. இந்த மர்ம கும்பல் எரிமலை வம்சத்தை சேர்ந்தவங்க. இவங்க எதை பத்தியும் கவலைப்படாம சுயநலமா இருப்பாங்க. இந்த கும்பலோட தலைவி பேரு தான் வராங்கு. ஈவு இறக்கமே இல்லாம செயல்படுவாங்க. அப்போ ஜேக்கு சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி லொவாக்கு கிட்ட பசங்களை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பைப்புல துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு ஸ்பைடர் கிட்ட வில்லம்ப கொடுத்து நீ பசங்களை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ கூட தொடர்பு கொள்ற டிவைஸை மறந்து வச்சிடுறான். திருப்பி எடுக்கலாம்னு போனா இவனுங்க நெருப்பு அம்ப விட்டு அதை பொசுக்கிடுறானுங்க. ஸ்பைடரு இங்கேயே இருந்து கத்தினாலும் அவனை சட்டை பண்ணாம இக்ரான்ல ஏறி கிளம்பி போய் கண்டமேனிக்கு சுடுறான். அப்போ எரிமலை வம்சத்தை சேர்ந்தவன் லொவாக்கோட இக்ரான் மேல அம்பு விட்டுடுறான். அதனால பறக்க முடியாம கீழே விழுந்துருது. நேரா போய் கப்பல்ல இருக்க வேர்கள்ல மாட்டிக்கிட்டு 2 பேரும் தொங்குறாங்க. அப்போ லொவாக்கு பாதுகாப்பா மேலே ஏறி நின்னாலும் அவனோட இக்ரானும் பரிதாபமா கீழே விழுந்துருது. அதே சமயம் கப்பலுக்குள்ள எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்க புந்துடுறானுங்க. அதுல ஒருத்தனை கஷ்டப்பட்டு அம்பு விட்டு போராடி போட்டு தள்ளுறான் ஸ்பைடரு. இன்னொரு பக்கம் கப்பல் மேல இருக்க ஹாட் ஏர் பலூன்ல எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்க ஈட்டியால குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஜேக்கு மேல ஏறி எல்லாரையும் கண்டமேனிக்கு சுட்டு தள்ளுறாரு. இதை கவனிச்ச வராங்க ஒருத்தனை மனித வெடிகுண்டா மாற சொல்றாங்க. அவன் எண்ணெய் பொட்டலத்தை கையில வச்சிருக்கும் போது நெருப்பு அம்ப விட்டு அதை தெறிக்க விடுறாங்க. அங்கிருந்து நேரா போய் ஹாட் ஏர் பலூன்ல மோதினதும் அது வெடிச்சு செதறுது. அதுல சிக்காம ஜேக்கு எகிரி குதிச்சு கஷ்டப்பட்டு சரிக்கிட்டு போய் கைத பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நெய்டீரி கண்டமேனிக்கு அம்பு விட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறத கவனிச்ச வராங்க அவங்களோட தோள்பட்டையில அம்ப சொருவிடுறாங்க. அடிபட்டாலும் நெய்டீரி வராங்கோட இக்ரான் கூட கடுமையா மோதுறாங்க. அப்போ கப்பல் செதஞ்சு போறதை கவனிச்சு கிரி அவளோட இக்ரானை கூப்பிட்டு ஸ்பைடரையும் டுக்கையும் அதுல ஏத்திக்கிட்டு தப்பிச்சிடுறா. ஜேக்கு அவரோட இக்ரானை கூப்பிட்டு தப்பிச்சிடுறாரு. ஆனா நெய்டீரி பாவம் வராங்க கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்துடுறாங்க. எடா கூடமா முட்டி மோதினாலும் வேர்கள்ல தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேக்கு தொடர்பு கொள்ற டிவைஸ் மூலமா யாரை கூப்பிட்டாலும் பதில் வரமாட்டேங்குது. ஹாட் ஏர் பலூன் செதஞ்சு போனதுனால கப்பலோட வெயிட் தாங்க முடியாம பெரிய ஜந்து பரிதாபமா கீழே விழுது. அதுல இருந்து தப்பிச்ச கிரி கேங்கு அந்தரத்துல தொங்கிட்டு இருந்த லொவாக்கையும் காப்பாத்திடுறாங்க. அந்த சமயம் எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்க கிரியோட இக்ரான் மேலையும் அம்பு விட்டுடுறானுங்க. அது ஏடகுடமா பறந்து போய் தரையில மோதி விழுது. அப்போ எல்லாரும் பத்திரமா இருந்தாலும் இக்ரான் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கிரி அழுதுகிட்டு இருக்கா. அந்த சமயம் என்னோட மாஸ்க் கப்பல்லே இருக்குதுபா, இதுல ஆக்சிஜன் லெவல் வேற கம்மியா இருக்கு, உடனே போய் அதை எடுத்தாகணும்னு சொல்றான் ஸ்பைடரு. சரின்னு அங்க போலாம்னு பார்த்தா எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்க அங்க சுத்து போட்டு நிக்கிறானுங்க. அதனால லொவாக்கும் ஸ்பைடரும் மறைஞ்சு நின்று வேடிக்கை பாக்குறாங்க. அப்போ வராங்க ஒருத்தனோட நரம்பு மண்டலத்தை அவங்களோட நரம்பு மண்டலத்தை இணைச்சி அவனை கட்டுப்படுத்தி கூர்மையான கத்தியால அப்படியே அதை அறுத்து எடுத்துடுறாங்க. அதனால அந்த வணிகர் பரிதாபமா இறந்து போறத பார்த்து லொவாக்கு வெறித்தனமா கத்துறான். இவன் வேடிக்கை பார்க்கறத கவனிச்ச எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்க வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வரானுங்க. உடனே கிரியையும் டுக்கையும் கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறானுங்க ஸ்பைடரும் லொவாக்கும். அப்போ லொவாக்கு கண்மூடித்தனமா சுட்டாலும் 2 பேரை போட்டு தள்ளிடுறான். பின்னாடியே வந்த வராங்க இறந்து போனவங்க உடம்புல இருந்து துப்பாக்கி குண்டை எடுத்து பாக்குறாங்க. இது என்ன வித்தியாசமான ஆயுதமா இருக்கேன்னு ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மாபெரும் யுத்தத்தை பத்தி உங்களுக்கு தெரியல போல. முன்னாடி போன பசங்களை எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்க கிட்ட நெருங்கினதும் பட்டுன்னு ஆத்துல எகிரி குதிச்சிடுறாங்க. அப்போ பயங்கரமா பதறி போன டுக்க அமைதிப்படுத்துறான் லொவாக்கு. அவங்க தண்ணியில அடிச்சிட்டு போறதுனால எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்களால விரட்டி பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் கப்பல் செதஞ்சு போன இடத்துக்கு வராரு ஜேக்கு.
அங்க யாரையும் காணோம்னதும் தொடர்பு கொள்ற டிவைஸ் மூலமா எல்லாரையும் கூப்பிடுறாரு. நெய்டிரி மயக்கத்துல இருக்கும்போது அவங்களோட இக்ரான் பக்கத்துல வந்து எழுப்ப முயற்சி பண்ணுது. இன்னொரு பக்கம் பசங்க கரைக்கு வந்து சேர்ந்ததும் இப்ப நாம என்ன பண்ணலாம்னு எல்லாரும் லொவாக்கு கிட்ட கேக்குறாங்க. அப்போ நிச்சயமா அப்பா கப்பல் செதஞ்சு போன இடத்துக்கு தான் வருவாரு, நாம வேற பக்கமா சுத்திட்டு போய் அங்க சேரலாம்னு சொல்றான். அப்போ ஜேக்கு ஸ்பைடருக்கு தேவையான மாஸ்க் எடுக்கும் போது மைல்ஸ் வந்துடுறாரு. துப்பாக்கியை காமிச்சு அமைதியா நில்லு, வேற எதுனா பண்ணனா சுட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. மைல்ஸ் கூட வந்த லைலு ஜேக் அடிச்சு படுக்க வச்சுட்டு அவர் கையை கட்டி போடுறாரு. நான் தான் உன்னை கொன்னுட்டேனேன்னு ஜேக்கு சொல்லும் போது நான் அவ்வளோ சீக்கிரம் செத்துற மாட்டேன்னு சொல்றாரு மைல்ஸ். இன்னொரு பக்கம் சுயநினைவுக்கு திரும்பின நெய்டிரி அவங்க இக்ரான் மேல படுத்துடுறாங்க. இங்க ஸ்பைடரோட மாஸ்க பார்த்த மைல்ஸ் அவன் எங்க இருக்கான்னு தெரியலையேன்னு புலம்புறாரு. அவனோட மாஸ்க்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு, இதை உடனே எடுத்துட்டு போய் அவங்கிட்ட கொடுக்கணும், அதனால என் கை விலங்க அவுத்து விடு, நான் பசங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாரு ஜேக்கு. அதெல்லாம் முடியாது, நீ அப்படியே போய் வழிகாட்டுன்னு சொல்றாரு மைல்ஸ். ஆனா லைலே நாம திரும்பி போலாம்னு சொன்னாலும் எனக்கு ஸ்பைடரை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாரு மைல்ஸ். உடனே ஜேக்கு மைல்ஸையும் லைலையும் கூட்டிட்டு பசங்களை தேடி கிளம்புறாரு. அவங்களோட வாசத்தை வச்சு கடைசியா ஆத்து பக்கமா போயிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. அதே சமயம் ஸ்பைடரால மூச்சு விட முடியலன்னதும் லொவாக்கு அவனை முதுகுல தூக்கிட்டு போறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம எல்லாரும் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது கிரி மட்டும் எய்வா கிட்ட உதவி கேட்கிறா. திடீர்னு அவளுக்குள்ள எய்வாவே சாமி போல இறங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. உடனே அங்க பறந்துகிட்டு இருந்த தாத்தா முடிய பிடுங்கி ஸ்பைடர் வாயில வச்சிடுறா. அவனை தரையில படுக்க வச்சுட்டு அவளோட நரம்பு மண்டலத்தை மரவேர்களோட இணைக்கிறா. அங்க பழங்குடி நடனமாடி எய்வா உதவிய நாடுறா. உடனே அங்க இருக்க மரவேர்கள் அவன் உடம்ப சுத்தி ஒட்ட ஆரம்பிக்குது. அவன் முகமுடி அவருன்னு லொவாக்கு கிட்ட சொன்னதும் அவனும் வேற வழி இல்லாம அவுத்துடுறான். அப்போ சின்ன சின்ன வேர்கள் அவனோட வாய் ஓட்டையிலையும் மூக்கு ஓட்டையிலையும் பூந்துருது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் மூச்சு பேச்சு இல்லாம படுத்துடுறான். அப்போ கிரிக்கும் லைட்டா வலிப்பு வந்த மாதிரி நடுங்க ஆரம்பிக்கிறா. உடனே அவன் நரம்பு மண்டலத்தை மரவேர்கள்ல இருந்து பிரிச்சிடுறான் லொவாக்கு. ஆனா ஸ்பைடர் எந்திரிக்கலன்னதும் எல்லாரும் கதறி அழுவுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து திடீர்னு கண்ணை திறந்த ஸ்பைடர் என்னால மாஸ்க் இல்லாம மூச்சு விட முடியுது, ஒருவேளை நான் செத்துட்டேனா, இது என்ன ஆத்ம உலகமானு கேக்குறான். நீ சாவல, கிரி தான் உன்னை காப்பாத்தனான்னு சொல்றான் லொவாக்கு. அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறான் ஸ்பைடரு. அப்போ கிரியும் சந்தோஷம் தாங்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் எரிமலை வம்சத்தை சேர்ந்தவங்க கண்டமேனிக்கு அம்பு விடுறாங்க. அவங்கள சமாளிக்க லொவாக்கு கண்மூடித்தனமா சுடுறான். ஆனா ஒட்டுமொத்தமா சுத்து போட்டு பசங்களை அசால்ட்டா மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்போ வராங்க கிட்ட லொவாக்கு பயன்படுத்தின துப்பாக்கியை காட்டுறாங்க. அத ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மைல்ஸையும் லைலையும் கூட்டிட்டு வந்துடுறாரு ஜேக்கு. அவங்க பதுங்கி நின்று பசங்களை எப்படி காப்பாத்தலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா மைல்ஸ் ஸ்பைடரை கவனிச்சு அவன் மாஸ்க் இல்லாம எப்படி சுவாசிக்கிறான்னு ஆச்சரியப்படுறாரு. அதையே கேள்வியா கேக்குறாங்க வராங்க. ஆனா ஸ்பைடர் அதுக்கு பதில் சொல்லாம காரி துப்புறான். அப்போ கிரி முன் வந்து எய்வாவோட விருப்பத்தால தான் அவன் சுவாசிக்கிறான்னு சொல்றா. இது என்னடா புது கதையா இருக்கு, இப்போ இவனோட கழுத்தை நான் அறுத்தா எய்வா என்ன தடுக்குமான்னு கேக்குறாங்க வராங்க. அப்படிலாம் எய்வா செயல்படாதுன்னு சொல்றா கிரி. சரி, இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு லொவாக்கு கிட்ட துப்பாக்கியை பத்தி கேக்குறா. அதே சமயம் மைல்ஸ் கிட்ட என் கை கட்ட அவுத்து ஒரு கத்தியை கொடு, அப்பதான் இவங்களை போட்டு தள்ள முடியும்னு கேக்குறாரு ஜேக்கு. வேற வழி இல்லாம மைல்ஸும் அதை செஞ்சிடுறாரு. உடனே பதுங்கி போய் காவலுக்கு நின்றுட்டு இருந்த எரிமலை வம்சத்தை சேர்ந்தவங்களை போட்டு தள்ளுறாரு ஜேக்கு. வராங்க துப்பாக்கியை பத்தி தெரிஞ்சுக்க டுக்க கொன்னுடுவேன்னு மிரட்டும் போது ஜேக்கு உள்ள பூந்து எல்லாரையும் அடிச்சு தள்ளுறாரு. அந்த கேப்ல மைல்ஸ் உள்ள பூந்து துப்பாக்கி முனையில வராங்க பிடிச்சிடுறாரு. அதனால எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்களாம் அடங்கி வாசிக்கிறானுங்க. இந்த கேப்ல எஸ் ஆகலாம்னு பார்த்தா வராங்க அவங்களோட நரம்பு மண்டலத்தை மைல்ஸ் நரம்பு மண்டலத்தோட இணைச்சிடுறாங்க. அதனால அவர் கட்டுப்பாட்டை இழந்ததும் ஜேக் அடிச்சு படுக்க வச்சிடுறானுங்க. அப்போ பின்னாடி பதுங்கிட்டு இருந்த லைலையும் விரட்டி பிடிக்கலாம்னு பார்த்தா அவர் எஸ் ஆயிடுறாரு. ஆனா வராங்கால மைல்ஸை முழுசா கட்டுப்படுத்த முடியலன்னதும் நீ சரியான பலசாலி தான் போல, இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு நீயே சொல்லி கொடுன்னு கேக்குறாங்க. அப்ப கூட பயம் இல்லாம துப்பாக்கி குண்டுகளையும் துப்பாக்கி எப்படி பயன்படுத்துறதையும் விளக்கி சொல்றாரு மைல்ஸ். அதன்படி செயல்பட்டு வராங்க துப்பாக்கியை பயன்படுத்தி பாக்குறாங்க. அதோட அழிக்கும் திறனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இதுக்கப்புறம் நீங்க எனக்கு தேவையில்ல, இருந்தாலும் சும்மா வச்சுக்கிறேன்னு அவரை அடிச்சு மட்டையாகிறாங்க. இன்னொரு பக்கம் நெய்டிரிய பத்திரமா கொண்டு வந்து ஹாலோலியா மவுண்டன்ஸ்ல தங்கிட்டு இருக்க நாவி பழங்குடி மக்களோட சேர்த்துருது. அங்க இருக்க மேக்ஸ் உடனே அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போறாரு. இந்த பக்கம் எரிமலை வம்சத்தை சேர்ந்தவனுங்க வெற்றிகரமா சம்பவத்தை செஞ்சிட்டோம்னு போத வஸ்துக்களை பயன்படுத்தி மஜாவா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் வராங்க கத்தியை வச்சு வித்த காட்டுறதை எல்லாரும் மெய் சிலிர்த்து போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல கிரி அவளோட நரம்பு மண்டலத்தை செடி கூட இணைச்சி அதுல இருக்க கூர்மையான முள்ளால சுத்தி இருக்க காவலர்களை தாக்க வைக்கிறா. அவனுங்க சத்தமே இல்லாம மயங்கி விழுந்ததும் லொவாக்கு அவங்க உடம்புல இருந்த கத்தியை பயன்படுத்தி கட்டை அவுத்துடுறான். அதே போல மற்றவங்களோட கட்டை அறுத்து விட்டதும் மொத்த கும்பலும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அங்க மயங்கி விழுந்தவங்களை கவனிச்சு உடனே தப்பிச்சு போனவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க.
இவனுங்க கிட்ட சிக்க கூடாதுன்னு ஆத்துல இறங்கி தண்ணியில தப்பிச்சு போற வழியை பாக்குறாங்க ஜேக்கு கும்பல். அதை தெரிஞ்சுக்கிட்டு வான்வழியா தேடி போவோம்னு சொல்றாங்க வராங்க. அதே சமயம் நெய்டிரிக்கு வைத்தியம் பார்த்து பிழைக்க வச்சிடுறாங்க. கூட அவங்க அம்மா எல்லாம் ஆறுதலுக்கு இருக்காங்க. ஆனாலும் சுயநினைவுக்கு திரும்பினதும் என் பசங்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி குளுக்கோஸ் லைன் எல்லாம் பிச்சு போட்டு கிளம்புறாங்க. அதை கேட்டு நார்மும் மிஷின்ல புந்து அவதார் உடம்புக்கு மாதிரி களத்துல இறங்குறாரு. இந்த பக்கம் ஜேக்கு கேங்கு ஆத்தங்கரைக்கு வந்ததும் பசங்கெல்லாம் படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ இந்த சமயத்துல நாம சண்டையை வச்சுக்க வேணாம்னு சொல்றாரு மைல்ஸ். எதுவா இருந்தாலும் முதல்ல தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்றாரு ஜேக்கு. அப்போ ஸ்பைடர் ஒரு நல்ல பையனை பாராட்டுறாரு மைல்ஸ். அவன் மனசுக்கு பட்டதுதான் பேசுவான், அதையே தான் செய்வான். அதே போல உனக்கு மறுபிறவி கிடைச்சிருக்கு, அதை நீ தப்பா பயன்படுத்தாத. இந்த 2வது வாழ்க்கையில எய்வாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு ஜேக்கு. அதை ஏத்துக்க முடியாத மைல்ஸ், நான் இப்போ உன் கூட இருக்கிறதுனால என் குறிக்கோள் மாறிடாது. உன்னை உயிரோடவோ பணமாவோ எடுத்துட்டு போய் என் பேஸ்ல ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்றாரு மைல்ஸ். இதுக்கு மேல இவங்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லைன்னு கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிடுறாரு ஜேக்கு. ஆனா விடிய விடிய வராங்கு கும்பல் இவங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. காலையில இக்ரானோட சத்தம் கேட்டதும் முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஜேக்கு. ஆனா வர்றது நெய்டிரி கேங்குன்னு தெரிஞ்சதும் சந்தோஷப்படுறாரு. இதை பார்த்த மைல்ஸ் இங்க இருந்த ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு தப்பிச்சு போயிடுறாரு. அப்போ ஸ்பைடர் மைல்ஸை தேடினாலும் ஆளை காணோம். அங்க காயத்துக்கு கட்டு போட்டு வந்த நெய்டிரி பசங்களையும் ஜேக்கையும் பார்த்ததும் சந்தோஷமா கட்டி தழுவுறாங்க. அப்போ நார்மும் மற்றவங்களும் ஸ்பைடர் மாஸ்க் இல்லாம இருக்கிறத கவனிச்சு ஆச்சரியப்படுறாங்க. அவனும் கூலா இது எல்லாத்துக்கும் கிரிதான் காரணம்னு சொல்றான். அதே சமயம் மைல்ஸும் லைலும் பேஸுக்கு திரும்பிடுறாங்க. அங்க இருக்க மேஜரும் முதல்ல ஜேக்க தேடுற வேலையை விட்டு மத்ததை பார்ப்போம்னு சொல்றாங்க. ஆனா கார்பரேட் முதலாளியான பார்க்கரு முகக்கவசம் இல்லாம ஸ்பைடர் மூச்சு விடுறதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு உத்தரவிடுறாரு. இது இப்படி இருக்க ஸ்பைடர் ஆராய்ஞ்சு பார்த்த நார்மு அவன் உடம்புக்குள்ள எய்வாவோட அணுக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் கழுத்துக்கு பின்னாடி நாவி பழங்குடி இனத்தோட நரம்பு மண்டலமும் உருவாகிடுச்சுன்னு காட்டுறாரு. அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டிமா கிரிய புனித மரத்தாண்ட கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்க வேர்கள்ல அவளோட நரம்பு மண்டலத்தை இணைச்சிட்டு கனவு உலகத்துக்குள்ள நுழைஞ்சி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்னால நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை செய்ய முடியுது. அது எதனால? நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கன்ற கேள்விக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. அவ விடாப்பிடியா அவங்கள விரட்டிக்கிட்டு போகும்போது ஒரு சூறாவளியில சிக்கின்றா. அதனால நிஜ உலகத்துல அவளுக்கு வலிப்பு வந்துடுது. உடனே நார்மும் மற்றவங்களும் வந்து அவளுக்கு வைத்தியம் பண்ணி சகஜ நிலைமைக்கு கொண்டு வராங்க. உடனே அவ கனவு உலகத்துல கேட்ட அதே கேள்வியே இப்ப மத்தவங்க கிட்ட கேட்கிறா. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல இவளுக்கு தெரிய வேண்டிய உண்மையை சொல்லுங்கன்னு சொல்றாங்க பாட்டி. உங்க அம்மா கிரேஸ மனித உடம்புல இருந்து அவதார உடம்புக்கு மாத்திர சடங்கை நாங்க நடத்துறோம். அது வெற்றிகரமா முடியலனாலும் எய்வாவோட ஆசீர்வாதத்தால கிரேஸ் உடம்புக்குள்ளேயே ஒரு கரு உருவாச்சு. அது மூலமா பிறந்தவதான் நீ. அதனால உனக்கு அப்பாவே கிடையாது. நீ எய்வாவோட வரப்பிரசாதம்னு சொல்றாங்க. அதை கேட்டு நான் விசித்திர பிறவியிலிருந்து வினோத பிறவியா மாறிட்டேனேன்னு கடுப்பாவரா. அப்போ யாரு என்ன சொன்னாலும் நீ எங்களோட பொண்ணுதான், அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்றாரு ஜேக்கு. அதே சமயம் நெய்டிரி ஸ்பைடரை பார்த்து நிச்சயமா இவன் நம்ம இனத்துக்கே எதிரியா மாறிடுவான், அது நடக்க கூடாதுன்னா இவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்றாங்க. அதை ஏத்துக்க முடியாத ஜேக்கு இவனை நம்ம கூடவே தீவுக்கு அழைச்சிட்டு போயிடலாம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மனித இனத்தை சேர்ந்த கொடூர வேட்டைக்காரனுங்க டுல்குன்ஸை கொன்னு அது உடம்புல இருந்து அமிர்தத்தை எடுக்கிறானுங்க. கை போனாலும் அந்த பயவுள்ள கர்ண கொடூரமா தான் செயல்படுறான். ஆனா அந்த டுல்குன்ஸ்லாம் அலறி கத்துறத பார்த்து கூட இருந்த விஞ்ஞானி வருத்தப்படுறாரு. இந்த பக்கம் ஜேக்கு குடும்பத்தோட தீவுக்கு திரும்பி வந்துடுறாரு. அப்போ மறுபடியும் இந்த மனிதர்கள் டுல்குன்ஸை கொள்றத பத்தி சொல்லி வருத்தப்படுறாரு தலைவர். அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு மற்ற வேலைகளை பார்க்க போறாரு ஜேக்கு. அப்போ நெய்டிரி வில்லை இழுக்க முயற்சி பண்ணாலும் அவங்களோட காயத்தால முழுசா இழுக்க முடியாம போகுது. அதை நினைச்சு கடுப்பாவுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் கிரி ஸ்பைடரோட நரம்பு மண்டலத்தை மறைக்க ஜட பின்னி விடுறா. அதை கவனிச்ச தலைவி நெய்டிரிக்கு மருந்து போட்டுக்கிட்டு எப்படி உங்க பொண்ணால எந்தவித பயிற்சியும் இல்லாம எய்வாவை கட்டுப்படுத்த முடியுதுன்னு கேக்குறாங்க. அவ எய்வாவோட குழந்தை, நீ உருப்படியா வைத்தியம் பண்ற வேலையை பாரு, என்னால அம்பு கூட சரியா விட முடியலன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க நெய்டிரி. மருந்து வேலை செய்யணும்னா நீ முதல்ல ஓய்வு எடுக்கணும்னு திருப்பி கத்துறாங்க தலைவி. அன்னைக்கு நைட்டு தீவுல இருக்க மொத்த கும்பலையும் ஒண்ணு கூட்டி ஒரு கூட்டம் போடுறாரு தலைவர். அங்க டுல்குன்ஸோட தலைவரும் வருது. இவங்க பயக்கான திரும்பி டுல்குன்ஸ் இனத்தோட சேர்த்துக்கலாமா வேணாமான்ற தீர்மானத்தை விவாதிக்கிறாங்க. அப்போ டுல்குன்ஸ் எக்காரணத்தை கொண்டும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற விதிமுறையை மீறினதுனால நாங்க பயக்கான கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லுது தலைவன். அது மட்டும் இல்லாம இந்த எல்லையை விட்டே அதை ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்லுதுங்க. அதனால பயக்கான அழுதுகிட்டே அங்கிருந்து நீந்தி போகுது. இதனால செம்ம கடுப்பான லோவாக்கு அந்த பயக்கான் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்துச்சு, அதை போய் ஒதுக்கி வைக்கிறீங்களே, இது உங்களுக்கு அநியாயமா தெரியலன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு முளைச்சி 3 ஏழை வீட்டுல இவெல்லாம் எதிர்த்து பேசுறானேன்னு தலைவனும் தலைவியும் செம்ம கடுப்பாகிறாங்க. உடனே ஜேக்கு அவனை தனியா கூட்டின்னு போய் இந்த பயக்கான போலதான் நீயும், நீ மட்டும் சொல் பேச்சை கேட்டு நடந்திருந்தனா உங்க அண்ணன் இறந்து போயிருப்பானா, உன்னாலதான் அவன் செத்து போனான்னு கத்துறாரு.
அப்பதான் லொவாக்கு மனசு விட்டு அது என்னோட தப்பு கிடையாதுன்னு கத்திட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே போறான். இதை பார்த்து நாமளும் கொஞ்சம் ஓவரா வாய் விட்டோமோன்னு வருத்தப்படுறாரு ஜேக்கு. அன்னைக்கு நைட்டு அவர் தனியா உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நெய்டீரி வந்து, நாம சொந்த இடத்த விட்டு இங்க வந்தா உயிர் பொழைச்சிருக்கலாம்னு சொன்னேன், ஆனா இப்போ என் பிள்ளையை இழந்துட்டு நிக்கிறேன், நீ எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாதான் போகுதுன்னு புலம்புறாங்க. எப்படியாச்சும் உயிர் பொழைக்கணும்னு தான் நான் எதையாவது பண்றேன், அதுவும் தப்பா போச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றேன். உனக்கு மனிதர்கள் மேல தீரா வெறுப்பு இருக்கு. இந்த உடம்புக்குள்ள நான் மனுஷனா இருக்கிறதுனால தான் நம்ம பசங்களும் வேற மாதிரி பிறந்திருக்கானுங்க. அவனுங்க எதனா தப்பு செய்யும் போதெல்லாம் உன் மனசுக்குள்ள நீ தப்பு செஞ்சிட்டோமோன்ற வருத்தம் உனக்கு இருக்கு, அதை என்னால மாத்தவே முடியாதுன்னு புலம்புறாரு. இவர் சொல்றது உண்மையா இருந்தாலும் நெய்டீரி அதை நினைச்சு வருத்தப்பட்டு தனியா போய் அழுகுறாங்க. உடனே ஜேக்கு அவங்கள சமாதானப்படுத்த வந்து கட்டி தழுவுறாரு. அதே சமயம் லொவாக்கு தனியா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து தன்னைத்தானே சுட்டுக்க முயற்சி பண்றான். ஆனா அது தவறான முடிவுன்றதை புரிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியை தூர தூக்கி போடுறான். அப்போ கிரியும் ரேயாவும் அங்க வந்து அவனை சமாதானப்படுத்துறாங்க. அந்த இடத்துல புதைச்சி வச்சிருந்த அவங்க அம்மாவோட உடஞ்சு போன வில்லை எடுத்து கொடுக்குறா ரேயா. நம்ம முன்னோர்களோட பலம் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு, அதை நாம தான் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்றா. அதை கேட்டு அம்மாவுக்காக மறுபடியும் ரேயா கூட சேர்ந்து உடஞ்சு போன வில்லை சரி பண்றான் லொவாக்கு. அப்போ கிரி ஸ்பைடருக்கு நரம்பு மண்டலத்தை இணைச்சி அங்க இருக்க மிருகத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்து கொடுக்குறா. அதன்படி செயல்பட்டு பக்காவா நீந்தி போறான் ஸ்பைடரு. இது இப்படி இருக்க மைல்ஸ் கேங்கு ஸ்பைடரை நூத்துக்கணக்கான தீவுகளுக்கு மத்தியில தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க தெரியலன்னு சொன்னா சுத்தி இருக்க வீடுகளை கொளுத்தி விடுறானுங்க. அப்போ இவனுங்க கிட்ட இருந்து உண்மையை கொண்டு வர நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு, அவங்கள கூட்டிட்டு வரன்னு எரிமலை வம்சத்தை சேர்ந்த வராங்க தேடி வராரு மைல்ஸ். அங்க இருக்கவனுங்க மைல்ஸ் அட்டாக் பண்ணி முட்டி போட வைக்கும் போது, நான் உங்களுக்காக தான்ப்பா இந்த ஆயுதங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களோட தலைவியை சந்திச்சு தனியா பேசணும்னு சொல்றாரு. உடனே மைல்ஸை கூட்டிட்டு வராங்க முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. அவங்க உள்ள இருந்து கெத்தா நடந்து வந்ததும், உனக்கு தேவையான ஆயுதங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன், இது இல்லாம இன்னும் வேணும்னா கேளு, அதையும் தரேன்னு சொல்றாரு. அப்போ அவரோட நரம்பு மண்டலத்தை தொடலாம்னு வரும்போது, மவளை என் கிட்ட மட்டும் வந்தனா உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. இங்க இருக்க யாரையும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சவால் விடுறாங்க வராங்க. உடனே மைக்கு மூலமா லைல் கிட்ட பக்கத்துல இருக்கவனை போட்டு தள்ளுன்னு உத்தரவிடுறாரு மைல்ஸ். அவரு ஸ்னைப்பர் மூலமா பட்டுன்னு போட்டு தள்ளினதும் வராங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க பயங்கரமா பாத்திரி போறானுங்க. சரி வா நாம உள்ள போய் தனியா பேசலாம்னு சொல்றாங்க வராங்க. அங்க இருக்க செட்டப் எல்லாம் பார்த்து பயங்கரமா இருக்கேன்னு மைல்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, போத வஸ்துவை ரெடி பண்ணி நான் உன்னோட ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும், அதனால இது மூக்கு வழியா இழுன்னு சொல்றாங்க வராங்க. சரின்னு விக்ஸி தைலத்தை வலிக்கிற மாதிரி லைட்டா ஒரு இழு இழுத்ததும், அவர்கிட்ட நெருப்பு தான் இந்த உலகத்திலேயே பரிசுத்தமானது, நான் சின்ன வயசா இருக்கும்போது காட்டு தீ பரவி எங்களோட கிராமத்தை அழிச்சிடுச்சு, அதனால சோறு தண்ணி இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு எய்வா கிட்ட உதவி கேட்டோம், அது எங்களை சட்டை பண்ணல, அதனால எய்வாக்கு நாங்க எதிரியா மாறிட்டோம், எங்க வழியில யாரு குறுக்க வந்தாலும் இறக்கமே இல்லாம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். சரி நீ எதுக்கு என்ன தேடி வந்தன்னு கேக்குறாங்க. எனக்கு நீ வேணும், என் கூடவே இருக்கணும், அதனாலதான் உன்னை தேடி வந்தேன். அது மட்டும் இல்லாம நீ எய்வாவை வீழ்த்தணும்னு நினைக்கிற, அது வெறும் வில் அம்பால முடியாது, என்கிட்ட இருக்க ஆயுதங்களால நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும், இப்போ உன் முடிவை சொல்லுன்னு கேட்கிறாரு மைல்ஸ். அதுக்கு வராங்க ஒத்துக்கிட்டதும் அவங்களுக்கு பலவித ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு மைல்ஸ். அதுல நெருப்பு கக்கிற துப்பாக்கியை பயன்படுத்தி புல்லரிச்சு போன வராங்க மைல்ஸை தனியா கூட்டின்னு போய் மஜாவா இருக்காங்க. அங்க இருக்க மத்தவனுங்கெல்லாம் வில்லம்ப தூக்கி போட்டு துப்பாக்கியை சுட்டுக்கின்னு இருக்கானுங்க. இது இப்படி இருக்க டுல்குன்ஸ் தீவு மக்களை பார்க்க வருதுங்க. அப்போ புனித மரத்து கூட நான் எப்போ என்னோட நரம்பு மண்டலத்தை இணைக்கிறதுன்னு கேட்கறான் ஸ்பைடரு. நீ என் கூட சேர்ந்துதான் அதை பண்ணணும், அதுக்கு முன்னாடி கீழே இறங்கி போக கூடாதுன்னு சொல்றா கிரி. இன்னொரு பக்கம் இங்க இருந்து தொலை தூரத்துல இருக்க கடல்ல பயக்கானோட சத்தம் கேட்டுச்சுன்னு என்னோட டுல்குன் சொல்லிச்சுன்னு சொல்றா ரேயா. அதை தேடி கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மாவுக்காக சரி பண்ண வில்ல கொண்டு போய் கொடுக்கறான் லொவாக்கு. அதை வாங்கி முழு சக்தியோட இழுத்து பாக்குறாங்க. எங்க அப்பாவோட வில்ல சரி பண்ணி கொடுத்ததுக்கு நன்றின்னு அவனை கட்டி தழுவுறாங்க. அவங்க கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் லொவாக்கு. அதை பார்த்த ரேயா உடனே போய் அவங்க அண்ணன் தம்பிங்க கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றா. என்னாலதான் அவன் கிளம்பி போனான், அதனால நானும் அவன் பின்னாடியே போறேன்னு சொல்றா. பயக்கானுக்காக நாங்களும் களத்துல இறங்குறோம்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறானுங்க. அதனால மொத்தமா கிளம்பி லொவாக்க தேடி போறானுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஜேக் அவனை தடுத்து நிறுத்த கிளம்புறாரு. ஆனா நெய்டீரி ஜேக்கு கிட்ட அவன் உன்னோட புள்ள, நிச்சயமா அவனோட கடமையை செஞ்சுட்டு தான் திரும்புவான்னு சொல்றாங்க. அதை கேட்டு அமைதியாகிடுறாரு. அதே சமயம் லொவாக்கு மாபெரும் அலைகளை தாண்டி பல மைல் தூரம் கடந்து பயக்கானம் தேடி போயிட்டு இருக்கான். இது இப்படி இருக்க மைல்ஸ் வராங்க சேர்த்துக்கிட்டு கடல் தீவுகளுக்கு நடுவுல ஸ்பைடரை தேடும் போது, ஒரு தீவோட தலைவியை பிடிச்சி அவங்க நரம்பு மண்டலத்தோட இணைச்சி ஸ்பைடர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க வராங்க. அதே சமயம் ஸ்பைடரும் கிரியும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. அப்போ எரிமலை வம்சத்தை சேர்ந்தவங்க அந்த பக்கமா வந்து அவங்கள பிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா சாமர்த்தியமா இதுங்க ரெண்டும் தப்பிச்சு ஓடுதுங்க. அதுலயும் கிரிய ஒரு புதர்ல தள்ளி விட்டு தனியா தப்பிச்சு ஓடுறான் ஸ்பைடரு.
அவனை அலேக்கா மடக்கி பிடிச்சிடுறாரு மைல்ஸ். ஆனாலும் எக்கு தப்பா துள்ளிக்கிட்டு இருந்த ஸ்பைடரோட நரம்பு மண்டலத்தை வராங்கு கட்டுப்படுத்தி அவனை மயக்கிடுறாங்க. அங்கிருந்து ஸ்பைடரை தூக்கிட்டு போறதை பார்த்து கிரி பதறி போறா. அதே சமயம் மனிதர்கள் படைகளோட தீவை தாக்க வர்றத கவனிச்சு எல்லாரையும் திருப்பி தாக்க தயாரா இருக்க சொல்றாரு ஜேக்கு. அங்க அழுதுகிட்டே வந்த கிரி ஸ்பைடரை பத்தி சொல்றா. சரி, இப்போதைக்கு நீ டுக்க கூட்டிட்டு காட்டுக்குள்ள பதுங்கிருன்னு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்ததான் நெய்டிரி கிட்ட நம்ம பொண்ணை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாரு. ஆனா என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் நிப்பன்னு நெய்டிரி உறுதியா சொல்லிடுறாங்க. அப்போ எக்காரணத்தை கொண்டு உன்னோட ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்தாதன்னு சொல்றாரு ஜேக்கு. இது இப்படி இருக்க தீவோட தலைவர்கிட்ட ஜேக்க மட்டும் நீங்க ஒப்படைக்கலனா உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன்னு அங்க இருக்க வீடுகளை கொளுத்துறாரு மைல்ஸ். அப்போ ஜேக்கு ஓடி வந்து யாரும் எதுவும் பண்ணாதீங்க, நான் அமைதியா சரணடைஞ்சிடுறேன்னு சொல்றாரு. உடனே அட்டாக் பண்றதை நிறுத்துங்கன்னு உத்தரவிட்டு உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்க எல்லாரோட தலைகளையும் சீவிடுவோம்னு சொல்றாரு மைல்ஸ். அப்போ அமைதியா உட்காந்த எல்லாரையும் அட்டாக் மோட்ல ரெடி ஆக்குறாரு ஜேக்கு. இங்க யாரையும் நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்தா மட்டும்தான் ரத்தம் வெள்ளம் ஓடாம இருக்கும், அப்படி இல்லைன்னா ரெண்டு பக்கமும் இழப்பு ஏற்படும்னு சொல்றாரு ஜேக்கு. யுத்தத்தோட விளைவு என்னன்னு தெரிஞ்ச மைல்ஸ் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாரு. உடனே ஜேக்கு கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது நெய்டிரியால எதுவும் பண்ண முடியலன்ற கடுப்புல மைல்ஸ் காலுக்கு நடுவுல ஒரு அம்பை விட்டு வெறித்தனமா கத்துறாங்க. அங்கிருந்து வெற்றிகரமா மிஷனை முடிச்சுட்டு மொத்த கும்பலையும் கூட்டிட்டு பேஸுக்கு திரும்பி வராரு மைல்ஸ். ஆனா ஸ்கேனர் மூலமா நாவி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க வராங்கன்னு தெரிஞ்சு மேஜரை அவங்கள தாக்குறதுக்கு உத்தரவிடுறாங்க. ஆனா இவங்க எல்லார்கிட்டையும் ராணுவத்தோட அடையாளம் இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க போர் வீரர்கள். அப்போ ஜேக்கையும் ஸ்பைடரையும் தரையிறக்கிறத பார்க்க பேஸ்ல இருக்க மொத்த மக்களும் ஒன்னு கூடி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்பைடரை ஆராய்ச்சியாளர்கள் அழைச்சிட்டு போறதை பார்த்த பார்க்கர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அதே போல ரோபோ கவசத்துல வந்த மேஜர் கிட்ட ஜேக்க ஒப்படைச்சிட்டு வராங்க அறிமுகப்படுத்துறாரு மைல்ஸ். இதுங்களுக்கெல்லாம் நம்ம ஆயுதத்தை கொடுத்ததே பெரிய விஷயம், ஒழுங்கு மரியாதையா நம்ம பேஸை விட்டு வெளியே அனுப்பிடுன்னு கத்துறாங்க மேஜரு. சும்மா புளிப்பா பேசாம வெற்றியை கொண்டாடுற வேலையை பாருங்க. எவ்வளவு பெரிய டொருக் மாக்டோவையே பிடிச்சிட்டு வந்துருவோம்னு வெற்றிகரமா கையை தூக்கி காட்டிட்டு வராங்க கூட குதூகலமா இருக்க கிளம்பி போறாரு மைல்ஸ். அப்போ மேஜரால இதை ஏத்துக்க முடியலனாலும் வெற்றியை கொண்டாடுறாங்க. அதே சமயம் ஸ்பைடரால எப்படி இந்த காத்தை சுவாசிக்க முடியுதுன்னு கண்டமேனிக்கு ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னொரு பக்கம் பல மைல் தூரம் கடந்து பயக்கான தேடி வந்த லொவாக்க கண்டுபிடிச்சிடுறாங்க ரேயா கேங்கு. அவன் இவங்கள பார்த்ததும் சந்தோஷப்படுறான். ஆனா திடீர்னு வந்த கடல்வாழ் உயிரினங்கள் லொவாக்க தாக்குது. அதுங்க கிட்ட சிக்காம மின்னல் வேகத்துல செயல்பட்டு ஈட்டியால திருப்பி தாக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவன் பயணம் பண்ற மிருகத்தை சுத்து போட்டு கொண்டுடுதுங்க. உடனே பாறைக்கு நடுவுல போய் பதுங்கிடுறான். அப்பையும் அட்டாக் மோட்ல இறங்குனதுங்களை தடுக்கும் போது ஈட்டியை உடைச்சிருதுங்க. அடுத்து வெறித்தனமா உள்ள பூந்து அவனை கடிச்சு வெளியே இழுத்துக்கிட்டு வரும்போது ரேயா கேங்கு கூட வந்த டுல்குன்ஸ் அந்த மிருகங்களை கடிச்சு இழுத்துட்டு போதுங்க. அப்போ மூச்சு விட முடியாம கஷ்டப்படுற லொவாக்க தூக்கிட்டு மேல வந்துடுறா ரேயா. அவனை டுல்குன் மேல கொஞ்ச நேரம் படுக்க வச்சதும் சுயநினைவுக்கு திரும்பிடுறான். எனக்காக நீங்க களத்துல இறங்குனது ரொம்பவே சந்தோஷம். சரி, இதுதான் உன்னோட டுல்குனா? அதுகிட்ட பயக்கான எங்க இருக்குன்னு கேட்டு சொல்லுன்னு கேக்குறான். இந்த பகுதியில தான் அது சுத்திக்கிட்டு இருக்கணும், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றா ரேயா. இது இப்படி இருக்க ஸ்பைடர் ஆராய்ச்சி பண்ற விஷயங்களை பார்க்கர் கிட்ட சொல்லும் போது அவனை போலவே நம்மளாலையும் இந்த கிரகத்தோட காத்தை சுவாசிக்க வைக்க முடியுமான்னு கேக்குறாரு. அதை இனிமேதான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றாங்க விஞ்ஞானிங்க. அப்போ ஸ்பைடரை பார்க்க வந்த மைல்ஸ் கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டான். அவரு நான் தாண்டா உங்க அப்பன்னு சொன்னாலும் அந்த ஆளு எப்பயோ செத்து போயிட்டான். இப்போ ஜேக்க எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க, அவர் எப்படி இருக்காருன்னு கேக்குறான் ஸ்பைடரு. இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் அவனை பார்க்க முடியாது, உனக்கு இருக்க ஒரே துணை நான் மட்டும்தான். உங்க அப்பா இன்னும் சாவலடா. இங்க பாத்தியா, அவரோட டாக் டேக கூட நான் தான் வச்சிருக்கேன்னு காட்டுறாரு. அப்ப கூட மூஞ்ச திருப்பிக்கிட்டு இருந்த ஸ்பைடர் கிட்ட அவனோட அம்மாவை பத்தி சொல்றாரு. அவங்க பயங்கரமான போராளி தெரியுமா, நடந்த யுத்தத்துல பயங்கரமா சண்டை போட்டுதான் செத்தாங்க. நீயும் அவளை போலவே தான் இருக்க. சரி, உனக்கு எதனா உதவி தேவைப்படுச்சுன்னா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அவர்கிட்ட உங்களோட டாக் டேகை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறான். பரவாயில்லையே, பையனுக்கு நம்ம மேல பாசம் வந்துருச்சுன்னு சந்தோஷமா அதை கொடுத்துட்டு கிளம்புறாரு மைல்ஸ். ரேயாவோட டுல்குன் உதவியால பயக்கான கண்டுபிடிச்சிடுறான் லொவாக்கு. அதுகிட்ட போய் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது மனிதர்களால கொடூரமா தாக்கப்பட்ட டுல்குனை காட்டுது. அது உடம்புல சொருவி இருந்த ஆயுதங்களை பார்த்ததும் எல்லாரும் மனசொடிஞ்சு போயிடுறாங்க. அந்த பக்கம் கிரகணம் வரப்போற நேரத்துல தான் மொத்த டுல்குன்களும் ஒண்ணு கூட போதுங்க. அந்த சமயம் நாம அதுங்களை தாக்கி எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு மொத்தமா அமிர்தத்தை எடுத்துக்க வேண்டியதுதான்னு சொல்றான் அந்த கொடூரன். இதை கேட்ட விஞ்ஞானி டுல்குன் இனத்தையே அழிக்கிறது மிகப்பெரிய பாவம், அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்றாரு. அதை கேட்டு சூப்பர்வா, அப்படி ஓரமா நின்று போர்டு பிடிச்சி போராடு, நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம்னு கிண்டல் பண்றாங்க. அதே சமயம் ஜெயில அடைச்சு வச்சிருந்த ஜேக்க சந்திக்க வராரு மைல்ஸ். நாளைக்கு காலையில உனக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற போறோம், இன்னைக்குதான் உன்னோட கடைசி ராத்திரின்னு சொல்றாரு. அதை கேட்டு இந்த உலகத்தை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல,
எங்களுக்கு சாவே கிடையாது. இந்த உடம்பு அழிஞ்சு போனாலும் நாங்க எய்வாவோட வாழ்ந்துகிட்டு இருப்போம்னு சொல்றாரு ஜேக்கு. அதை சட்டை பண்ணாம எக்கேடுனா கெட்டு போன்னு சொல்லிட்டு போறாரு மைல்ஸ். இது இப்படி இருக்க தீவுல நைட்டீரி ஜேக்கு செஞ்சு கொடுத்த வெடிகுண்டு அம்பை எடுத்து பார்த்துட்டு நிச்சயமா ஜேக்க காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் துரோகியா மாறிட்டானேன்னு நினைச்ச ஸ்பைடர் அப்பா கொடுத்த டாக் டேக பயன்படுத்தி வென்டிலேஷன் டோரை திறந்து அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது டாக் டேக தூக்கி போட்டு போறான். இன்னொரு பக்கம் எரிமலை வம்சத்தை சேர்ந்த 3 பேரை போட்டு தள்ளிட்டு அவங்க கழுத்துல இருக்க RFID டேகை எடுத்துக்கிட்டு பறந்து வராங்க நைட்டீரி. அவங்க உடம்பு ஃபுல்லா சிவப்பு பெயிண்ட தடவிக்கிட்டு மாறு வேஷத்துல பேசுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்போ ஜேக்க காப்பாத்த ஸ்பைடர் வேலை செய்யறவங்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரான். அதே போல டுல்குனை கொல்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச விஞ்ஞானியும் பெரிய ட்ரக்குக்குள்ள ஏறி ஜேக்க காப்பாத்த வராரு. அதே சமயம் மைல்ஸ் வராங்க கூட குதூகலமா இருந்துட்டு வெளியே போய் எரிமலை வம்சத்தை சேர்ந்தவங்க கூட ஜாலியா சரகடிக்கிறாரு. அப்போ நைட்டீரி உள்ள புந்து வராங்கு கழுத்துல கத்திய வச்சு ஜேக் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்றாங்க. அந்த சமயம் உள்ள வந்த மைல்ஸ் நைட்டீரிய கவனிச்சதும் பட்டுன்னு சுட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க நைட்டீரி. அப்போ வெடிகுண்டு அம்பை பயன்படுத்தி சுத்தி இருக்க இடங்களை தெறிக்க விடுறாங்க. இத கேமரா மூலமா பார்த்த பார்க்கரு உடனே போய் மேஜர் கிட்ட எனக்கு ஸ்பைடர் உயிரோட வேணும், அதனால எக்காரணத்தை கொண்டு அவனை தாக்காதீங்கன்னு சொல்றாரு. வெளியே மைல்ஸ் கேங்கு மொத்தமா சேர்ந்து நைட்டீரிய விரட்டினாலும் அவங்க சந்து பொந்துல பூந்து அசால்ட்டா தப்பிச்சிடுறாங்க. இந்த கேப்ல பெரிய ட்ரக்கை எடுத்துட்டு வந்த விஞ்ஞானி ஜேக்கு அடைச்சு வச்சிருந்த சிறையை உடைச்சு தள்ளுறாரு. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஜேக்கு ட்ரக்கு கடியில பூந்துடுறாரு. அப்போ காவலர்கள் கண்டமேனிக்கு சுட்டாலும் ஜேக்கு மேல ஒரு குண்டு கூட படமாட்டேங்குது. இதை கவனிச்ச ஸ்பைடர் ட்ரக்கு பின்னாடியே ஓடி வரான். விஞ்ஞானி ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்கினதும் ஜேக் அவரை கூட்டிட்டு போய் பதுங்குறாரு. எதுக்காக என்ன காப்பாத்தனன்னு கேக்குறாரு. நாளைக்கு டுல்குன் எனத்தையே அழிக்க போறானுங்க, நானும் அந்த டீம்ல இருந்தேன், அதுல எனக்கு உடன்பாடு இல்ல, அதை தடுக்க உன்னாலதான் முடியும்னு உன்னை காப்பாத்தினேன், இதுக்கப்புறம் நீ தான் சம்பவம் பண்ணும்னு சொல்றாரு. சரி முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு விஞ்ஞானியை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடும்போது ஹெலிகாப்டர்ல வந்த ஆர்மி ஆளுகிட்ட மாட்டிக்கிறாரு. அப்போ விஞ்ஞானியை மட்டும் விரட்டி அனுப்பிட்டு ஜேக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இதை கேமரா மூலமா பார்த்த மேஜர் ஏவுகணையை விட்டு அடிக்க சொல்றாங்க. அந்த சமயம் ஸ்பைடர் குறுக்கால வந்து நின்னு முடிஞ்சா என்னை தாண்டி அவரை சுட்ரா பாப்போம்னு மிரட்டுறான். அதை பார்த்த பார்க்கரு ஸ்பைடரை எதுவும் பண்ணாதீங்க, அவன் எனக்கு உயிரோட வேணும்னு சொல்றான். அப்போ ஹெலிகாப்டர் அமைதியா இருக்கிறத கவனிச்சு ஜேக்க கூட்டிட்டு ஓடுறான் ஸ்பைடர். இதை பார்த்து கடுப்பான மேஜர் பார்க்கரை வெளியே தள்ளிட்டு அவனை சுட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாங்க. அந்த சமயம் ஹெலிகாப்டர் மேல வெடிகுண்டு அம்பை விட்டு தெறிக்க விடுறாங்க நைட்டீரி. உடனே அவரையும் ஸ்பைடரையும் ஏத்திக்கிட்டு இக்ரான்ல அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க நைட்டீரி. கொஞ்ச தூரம் கடந்து வந்ததும் காட்டுக்கு நடுவுல தரையிறங்க சொல்றாரு. ஸ்பைடரு உச்சா வருதுன்னு போனதும் நைட்டீரி கிட்ட நீ சொன்ன மாதிரி நாம ஸ்பைடரை கொன்னுதான் ஆகணும், அவனுங்க மட்டும் இவனை ஆராய்ச்சி பண்ணி மனிதர்களை நம்ம கிரகத்தோட காத்த சுவாசிக்க வச்சுட்டானுங்கன்னா பூமியை போலவே இந்த கிரகத்தையும் அழிச்சிடுவானுங்க, அதனால நானே அவனை கொன்னுன்றேன்னு நைட்டீரி கிட்ட கத்திய வாங்கிட்டு ஸ்பைடரை தனியா கூட்டிட்டு போறாரு ஜேக்கு. என்ன இருந்தாலும் அவன் தான் உன்னோட உயிரை காப்பாத்தனான்னு சொல்லி நைட்டீரி அழுவுறாங்க. ஜேக்கு ஸ்பைடரை தனியா கூட்டிட்டு போய் அவன் கழுத்துல கத்திய வைக்கும் போது முதல்ல என்ன கொல்லாதீங்கன்னு கத்துறான். ஆனா அவரோட காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு சாவை ஏத்துக்கிட்டு என்ன உங்களுக்கு பிடிக்குமான்னு கேக்குறான். உன் மேல எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்லப்பான்னு சொல்லி கத்திய போங்கின ஜேக்கு அமைதியா நின்னுடுறாரு. அவனை கொல்ல முடியாம கத்திய கீழே போட்டு அன்போட கட்டி தழுவுறாரு. அங்க அலறி அடிச்சு ஓடி வந்த நைட்டீரி இப்ப நான் உன்னை மனசார பாக்குறேன்னு ஸ்பைடர் கிட்ட சொல்றாங்க. நாம தான் இவனை காப்பாத்தி ஆகணும்னு முடிவு பண்றாங்க. அதன்படி செயல்பட முதல்ல குகையில போய் டொருக் மாக்டோவை கூட்டிட்டு வர்றாரு ஜேக்கு. அடுத்ததா யுத்தத்துக்கு தயாராக மொத்த வம்சங்களையும் ஒண்ணு திரட்டுறாரு. இது பத்தாதுன்னு கடைசியா டுல்குன் தலைவர்கிட்டயே போய் உதவி கேட்கிறாரு. அதுங்க மொத்த கூட்டமும் கடல்ல எழுந்து நின்று எங்களால எக்காரணத்துக்காகவும் சண்டை போட முடியாதுன்னு சொல்லுதுங்க. அப்போ பயக்கான கூட்டிட்டு வந்த லொவாக்கு மனிதர்களால காயப்படுத்தப்பட்ட டுல்குனை காட்டுறான். இந்த கோர சம்பவத்தை தடுத்து நிறுத்தணும்னா நாமளும் பயக்கான் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்றான். அதை பத்தி நாங்க ஆழமா யோசிச்சு பதில் சொல்றோம்னு அங்க இருந்து எல்லாம் கிளம்பிடுதுங்க. இந்த பக்கம் டுல்குன்ஸை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு கொடூர மேஜர் கிட்ட திட்டம் போட்டு சொல்லும் போது மைல்ஸும் பார்க்கரும் அங்க வராங்க. உங்களோட திட்டத்தை சொன்னீங்கன்னா ஜேக்க தடுக்கிறதுக்கு நாங்களும் கூட சேர்ந்து போராடுவோம்னு சொல்றாரு மைல்ஸ். ஏற்கனவே நீ பண்ண சம்பவத்தால தான் ஜேக் இங்க இருந்து தப்பிச்சு போனான், அதனால இனிமே என் டீம்ல உனக்கு வேலை இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு பார்க்கரையும் மைல்ஸையும் விரட்டி விடுறாங்க மேஜர். அங்க தீவோட தலைவி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கிரியும் கூட வந்து உட்கார்றா. அவகிட்ட நீ எதுக்காக இங்க வந்தன்னு உனக்கு தெரியுமா, இந்த யுத்தத்துல நாம நிச்சயமா தோத்து போவோம், அது நடக்க கூடாதுன்னா உன்னால மட்டுமே முடியற விஷயத்த நீ செஞ்சு காட்டு, எய்வாவை நம்மளுக்கு துணையா கூப்பிடுன்னு சொல்றாங்க. அடுத்து நெய்டீரியும் ஜேக்கும் லொவாக்கு கிட்ட ஸ்பைடரையும் மற்ற 2 பசங்களையும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. அந்த சமயம் மேஜர் மொத்த ராணுவ படைகளையும் போர்க்கப்பலையும் எடுத்துக்கிட்டு இவங்களை தாக்க வராங்க. அந்த சமயம் கடலுக்கு நடுவுல ஒரு மின்காந்த சூறாவளி வேற உருவாகி இருக்கு, அதுக்கு நடுவுல நாம சிக்கிக்க கூடாதுன்னு சொல்றாங்க மேஜர். அப்போ டுல்குன்ஸை வேட்டையாட மொத்த கடல் படையையும் கூட்டிட்டு போறான் கொடூரன். இவங்களை தாக்குறதுக்கு தீவோட தலைவன் ரெடியா இருக்கும்போது தலைவிக்கு பிரசவ வலி ஏற்படுது.
அதை பொருட்படுத்தாம சண்டை செய்ய ரெடியா நிக்கிறாங்க. அப்போ மாபெரும் டுல்குன்ஸ் எல்லாம் பயக்கான் தலைமையில ஒன்னு சேர்ந்து கொடூரமா தாக்குதுங்க. பெரிய பெரிய போர்க்கப்பல்கள் மேல டைவ் அடிச்சு விழுதுங்க. அதனால எல்லாமே வெடிச்சு செதறுது. இந்த கேப்ல நாவி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ண உத்தரவிடுறாரு ஜேக்கு. வான் வழியா வர ஜேக்கோட கேங்கு கண்டமேனிக்கு ஹெலிகாப்டர் தெறிக்க விடுது. கடல் வழியா வரவங்க படகுல இருக்க எல்லாரையும் துவம்சம் பண்றாங்க. நெய்டீரி வெடிகுண்டு அம்பு விட்டு பெரிய பெரிய போர்க்கப்பல்களை தெறிக்க விடுறாங்க. இதுல மனித இனத்தை சேர்ந்தவங்களால திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு தாக்கிட்டு இருக்காங்க ஜேக்கோட ஆளுங்க. இதுக்கு மேல நம்மள யாரும் தடுக்க முடியாது, நமக்கு தான் வெற்றின்னு நெய்டீரி சந்தோஷப்படும் போது எரிமலை வம்சத்தை சேர்ந்தவங்களோட களத்துல இறங்குறாரு மைல்ஸ். அவரு மேஜர் கிட்ட இனிமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஏற்கனவே இவனுங்க ஆயுதம் வச்சிருக்கிறதுனால ஜேக்கோட ஆளுங்களை சல்லீசியா சுட்டு தள்ளுறானுங்க. அதுலயும் கிரனைட் லான்ச்சரை பயன்படுத்தி எல்லாரையும் தெறிக்க விடுறானுங்க. இந்த காட்சியை பார்த்த கிரி நாம நிச்சயமா இந்த யுத்தத்துல தோத்துருவோம் போல, அதனால எய்வா கிட்ட நான் போய் உதவி கேட்கிறேன்னு பட்டுன்னு கடல்ல குதிச்சிடுறா. அவளுக்கு துணையா ஸ்பைடரும் பின்னாடியே குதிக்கிறான். அப்போ டுக்க பத்திரமா இருக்க சொல்லிட்டு லோவாக்கும் கீழே குதிச்சதும் கப்பல் படைய தாக்க பயக்கானும் ரேயா கேங்கும் வராங்க. அவங்களுக்கு உதவியா லோவாக்கு போயிடுறான். இவங்க பயக்கானோட சேர்ந்து கப்பல் படையை தாக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடலுக்கடியில போய் புனித மரத்தோட நரம்பு மண்டலத்தை இணைச்ச கிரி எய்வாவோட தொடர்பு கொள்ள முயற்சி பண்றா. ஆனா அவ எப்பவும் போல சூறாவளியில சிக்கினதும் நஜ உலகத்துல வலிப்பு வர ஆரம்பிச்சிருது. அந்த சமயம் ஸ்பைடரும் அவனோட நரம்பு மண்டலத்தை புனித மரத்துல இணைச்சிடுறான். அவளோட கனவு உலகத்துல பூந்து கிரிய கைபிடிச்சு கூட்டிட்டு போறான். அப்போ இவங்க 2 பேராலையும் முடியாம இருக்கும்போது டுக்கும் கீழே வந்து அவளோட நரம்பு மண்டலத்தை இணைச்சிடுறா. அவளும் உள்ள புந்து கிரிய கையை பிடிச்சு கூட்டிட்டு போறா. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பயணிச்சு அந்த சூறாவளியை தாண்டினதும் தான் எய்வாவோட முகத்தையே பாக்குறாங்க. அவங்க கிட்ட நம்ம மக்கள் எல்லாரும் சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு கேட்கும்போது கடல் படையை சேர்ந்தவனுங்க அந்த மரத்து மேல பாம போட்டு தெறிக்க விட்டுடுறானுங்க. அதனால தொடர்பு அந்து போகுது. அது மட்டும் இல்லாம ரேயாவோட தம்பியையும் போட்டு தள்ளிடுறானுங்க. மேல நெய்டீரி பதுங்கிருந்து வராங்க தாக்க வரும்போது கரெக்டா நெருப்பு துப்பாக்கியால சுட்டுடுறாங்க. அதனால அவங்க இக்ரானோட ரெக்க பொசுங்கி போகுது. உடனே ஆகாயத்துல இருந்து கீழே விழுறாங்க. அதே போல கடலுக்கு அடியில தீவோட தலைவியும் குண்டடிப்பட்டு சரிஞ்சு விழுறாங்க. சத்தத்தை எழுப்புற வெடிகுண்டுகளை போட்டு பயக்கான்களையும் மட்டையாக்கிடுறானுங்க. கடைசியா டொருக் மாக்டோவையும் ஜேக்கையும் அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. இதுக்கு மேல நாம எதுவும் பண்ண முடியாதுன்னு நெய்டீரிய பின்வாங்க சொல்றாரு ஜேக்கு. அதே சமயம் டுக்க கூட்டிட்டு கரைக்கு வந்த ஸ்பைடரு மறுபடியும் கிரிய தேடி கீழே போறான். அவ மூச்சு விட முடியாம கஷ்டப்படும் போது கரெக்டா கடல் ஜந்து ஒண்ணு அவ முதுகுல வந்து ஒட்டிக்குது. அதே சமயம் குண்டடிப்பட்ட தலைவி நெய்டீரி பக்கமா வராங்க. நான் சாவறதுக்குள்ள என் வயிற்றுல இருந்து குழந்தைய எடுத்துட்டுன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம நெய்டீரி அங்கேயே பிரசவம் பார்த்து பெண் குழந்தைய எடுக்கிறாங்க. அதை தலைவி கையில கொடுத்ததும் 6 தழுவி முத்தம் கொடுத்து இறந்து போறாங்க. இன்னொரு பக்கம் லொவாக்கு அடிபட்டு கிடந்த ஜேக்க கண்டுபிடிச்சு அவரை கரைக்கு அழைச்சிட்டு வரான். அவர்கிட்ட உங்க பேச்சை கேட்காம செயல்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றான். இந்த டொருக் மாக்டோவாலேயே முடியாத விஷயத்தை நீ சாதிச்சிருக்க. டுல்குன்களை யுத்த காலத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்க, அதுவே பெரிய விஷயம். அதனால உன்னை நீயே குறைச்சு மதிப்பிடாதுன்னு சொல்றாரு. அந்த சமயம் வராங்க தனியா நீந்திக்கிட்டு இருந்த டுக்க பிடிச்சிடுறாங்க. அவளை காமிச்சு நெய்டீரியவும் கைது பண்ணிடுறாங்க. இதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜேக்கு லொவாக்க கூப்பிட்டு நாம 2 பேரும் தான் அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு சொல்றாரு. மைல்ஸ் நெய்டீரி கழுத்துல இருந்த மைக்கு மூலமா ஜேக்கு கிட்ட நீ மட்டும் ஸ்பைடரை கூட்டிட்டு வரலன்னா இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. இன்னொரு பக்கம் மொத்த டுல்குன்ஸையும் ஒன்னு சேர்த்து கொடூரம் போட்டு தள்ள ரெடியா நிக்கிறான். அப்போ கிரிய சந்திச்ச ஸ்பைடர் என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் கடல்வாழ் உயிரினங்களை எய்வா அனுப்பி வைக்கிறாங்க. அதுங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்து ராணுவ வீரர்களை துவம்சம் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்ரான் கூட்டங்களும் களத்துல இறங்கி எரிமலை வம்சத்தை துவம்சம் பண்ணுதுங்க. டொருக் மாக்டோ தனியா செயல்பட்டு ஒரு போர் விமானத்தையே சதைச்சு தள்ளிடுது. கடைசியா கொடூரம் மட்டும் தனியா படகுல நின்னுகிட்டு இருக்கும்போது பயக்கான் வந்து தாக்குது. அவன் கடல்ல கீழே விழுந்ததும் பல ஆயுதங்களால தாக்கப்பட்ட டுல்குன் அவனை கடிச்சு கடலுக்குள்ள கொடூரமா இழுத்துட்டு போய் சாவடிக்குது. இதுக்கு மேல நாம சண்டை போட முடியாதுன்னு மேஜர் தப்பிச்சு போயிடலாம்னு உத்தரவிடுறாங்க. ஆனா மைல்ஸ் கிட்ட இருந்து நெய்டீரியையும் டுக்கையும் காப்பாத்த ஒரு பக்கம் லோவாக்கும் ஜேக்கும் வராங்க, இன்னொரு பக்கம் ஸ்பைடரும் கிரியும் வராங்க. அதுல ஜேக்கு முன்னாடி போய் எரிமலை வம்சத்தை சேர்ந்தவங்களை புரட்டி எடுக்கிறாரு. ஆனா ஸ்பைடர் மைல்ஸ் கிட்ட நான் வந்து சரணடைஞ்சிடுறேன், இவங்களை விட்டுடுங்கன்னு சொல்றான். இந்த கேப்ல லோவாக்கு வராங்க பக்கத்துல இருக்க வீரர்களை சுட்டு தள்ளுறான். அப்போ நெய்டீரி தப்பிச்சு போகும்போது வராங்க அவங்கள தடுக்கிறாங்க. அந்த சமயம் கலவரமா என்ட்ரி கொடுத்த கிரி அவளோட நரம்பு மண்டலத்தை வராங்கோட இணைச்சி இதுக்கப்புறம் எங்க அம்மாவை எதனா பண்ணனா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறா. அவளுக்கு பயந்து அங்க இருந்து வராங்க தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ மின்காந்த சூறாவளியில போர்க்கப்பல் சிக்கினதும் அதுல இருந்த மேஜர் எல்லாம் இறந்து போறாங்க. அப்போ நெய்டீரி பசங்களை கூட்டிட்டு இக்ரான்ல தப்பிச்சு போறாங்க. அதே சமயம் ஸ்பைடரை தூக்கிட்டு போன மைல்ஸை தடுத்து நிறுத்துறாரு ஜேக்கு. இவங்க 3 பேரும் மின்காந்த சூறாவளியில மிதந்துகிட்டு இருக்க பாறைகள்ல சண்டை போடுறாங்க.
அதுல ஜேக்கு முட்டி மோதி கீழே விழும்போது மயங்கி கிடக்குறாரு. அவரை கொல்ல வந்த மைல்ஸ் கையிலேயே அம்பு விட்டுடுறா ஸ்பைடரு. ஏண்டா கண்டவனுக்காக பெத்த அப்பனையே தாக்குவியானின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜேக்கு ஸ்பைடரை ஓரமா நிக்க சொல்லிட்டு மைல்ஸ் கூட ரணக்கொடூரமா சண்டை போடுறாரு. ஆனா அவருக்கு உதவ வந்த ஸ்பைடரு பாவம் அடிபட்டு கீழே விழ போறான். உடனே மைல்ஸ் எகிரி போய் அவனை பிடிச்சி காப்பாத்திடுறாரு. ஆனா 2 பேரும் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கும்போது ஜேக்கு கஷ்டப்பட்டு அவங்கள மேல தூக்கிடுறாரு. அந்த சமயம் நெய்டீரியும் மற்றவங்களும் வந்து நின்றுடுறாங்க. இதுக்கு மேல நாம எதுவும் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ண மைல்ஸ் கீழே குதிச்சிடுறாரு. அங்க இருக்க கொடூர நெருப்புல விழுந்துடுறாரு. ஆனா அவர் செத்தாரா இல்லையான்னு காட்டல. எல்லாம் முடிஞ்சதும் இந்த யுத்தத்துல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருந்தாலும் ஜேக்கு தரப்புக்கு வெற்றி கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. கடைசியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புனித மரத்துல அவங்களோட நரம்பு மண்டலத்தை இணைக்கிறாங்க. அப்போ ஆத்ம உலகத்துல ஏற்கனவே இறந்து போனவங்கலாம் ஸ்பைடரை அன்போட வரவேற்கிறாங்க. அவனை கிரேஸ் கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் அறிமுகப்படுத்துறா கிரி. அப்போ நெட்டையமும் அவனை சந்தோஷமா வரவேற்கிறான். கடைசியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்பைடரை தங்களோட இனத்துல சேர்த்துக்கிறதோட படம் முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் 2 பார்ட் இருக்கு. அதை ஜேம்ஸ் கேமரூனே எடுப்பாரா இல்ல அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்து வைப்பாரான்னு தெரியல. இதுக்கு நடுவில் தலைவன் டெர்மினேட்டர் ஸ்கிரிப்ட் வேற ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எப்படி இருந்தாலும் இது ஒரு கமர்ஷியல் படத்தோட சாயல் நிறையவே இருந்தாலும் விஷுவல் ட்ரீட்ல நம்மள மெய்சில் இருக்க வச்சுட்டாப்புல. ஸோ இந்த படத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.